ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட ஜின் சொல்லியிருப்பா, நீங்கள் முன்ன மாதிரிலாம் இல்லைங்க, இப்போ ரொம்ப மாறிட்டீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அவனை நம்பி இன்னொரு ஃபேமிலியும் இருக்குது, அவனோட உண்மையான ஃபேமிலி. இப்போ இவங்களையும் வேறு நம்ம வச்சு பார்த்துக்கணும் போலையே அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஒரு மாதிரி டபுள் மைண்டடாக குழப்பத்தில் இருந்திருப்பான். இப்போ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்படி இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கைது பண்ணி அந்த போலீஸ் ஆஃபீஸர் விசாரிச்சிட்டு இருக்காரு. எதுக்காகனா நம்ம ஹீரோ உண்மையா அந்த சமையல்காரனா இருந்திருப்பான்ல, அப்ப அந்த நேரத்தில் அவனை சாகடிக்கிறதுக்காக ஒருத்தன் பிரேக் ஒயரை கழட்டி விட்டுருப்பான். அவனோட பேரை கூட நான் ஒயிட் ஹூடின்னு சொல்லியிருப்பான்ல, அவனை யாரோ ஒருத்தங்க கொலை பண்ணிருக்காங்க போல. ஸோ அதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. சார் நீங்க எதை வச்சு ஃபர்ஸ்ட் என்ன பிடிச்சிட்டு வந்தீங்க, நான் தான் கொலை பண்ணேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா எவிடன்ஸா ஒன்று எடுத்து வைக்கிறாரு. அது என்னன்னா இந்த கோர்ட்ல எல்லாம் பின் மாதிரி ஒன்று குத்திருப்பாங்க, அந்த பின்னை தான் இவர் எவிடன்ஸா எடுத்து வைக்கிறாரு. இது உங்களோட தான், நீங்க நிறைய இன்டர்வியூல கூட இதை போட்டிருக்கீங்க. ஸோ அந்த ஒயிட் ஹூடி இறந்து போன இடத்துல இந்த பின் தான் கிடந்துச்சு, அதை வச்சு தான் நாங்கள் கன்ஃபார்மே பண்ணியிருக்கோம், நீங்கள் தான் அந்த கொலைகாரன். அது மட்டும் இல்லாமல் இறந்து போன அந்த சமையல்காரனுக்கும் உங்களுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது, நான் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு பல தடவை சொல்லிட்டு இருந்திருக்கீங்க, அதுலேயே எனக்கு உங்கள் மேலே நிறைய சந்தேகம் இருந்துச்சு. சரி அதெல்லாம் விட இப்போ எதுக்காக நீ அந்த ஒயிட் ஹூடியை கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் என்ன சொல்கிறீங்க, அவனை எதுக்காக நான் கொலை பண்ணணும், நேற்று என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நான் பாரில் குடிச்சிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் இப்போ இறந்து போன அந்த ஒயிட் ஹூடி அந்த சமையல்காரனோட பிரேக் ஒயரை அறுத்து அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது அவன் எதுக்காக அந்த சமையல்காரனை கொலை பண்ண ட்ரை பண்ணான்னு உங்களுக்கு எதுவுமே தோணலையா? அதுக்கு முந்தின நாள் அந்த சமையல்காரன் எங்க பேங்க்குக்கு தான் வந்திருக்கான், அவன் லோனே எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் நாங்க அதை நம்பல. அவன் லோன் எடுத்ததா சொல்லி நாங்க அவனை அனுப்பிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அவனோட பேர்ல ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க லோன் எடுத்திருக்காங்க. எதுக்காகனா அவனோட அக்கௌண்ட்டை ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம இருந்தான். அந்த மாதிரி யூஸ் பண்ணாத அக்கௌண்ட்டா பார்த்து அது மூலமா யாரோ ஒருத்தங்க லோன் வாங்கி நிறைய பணத்தை சேர்த்திருக்காங்க. ஆனா அவங்க நினைச்சு பார்க்காத மாதிரி அந்த சமையல்காரன் மட்டும் அவனோட லோனை கேட்டு திரும்ப வந்திருக்கான். ஸோ அதனால அவன் மூலமா இந்த வித பிரச்சனையும் ஏற்பட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவனை கொலை பண்றதுக்காக அந்த ஒயிட் ஹூடியை அனுப்பியிருக்காங்க. அந்த கார் ஒயரையும் கட் பண்ணி என்ன கொல்ல பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இது ஒன்னையா? இல்ல அவனை அந்த சமையல்காரனை, அதாவது என்னோட ஃப்ரெண்டை, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார், சொன்னா நம்புங்க. அதுவும் இல்லாம இப்போ இவன் இறந்து போனதுக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இப்போ எல்லாத்தையுமே சொல்லும்போது, சரி ஓகே நான் அவனை நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான்ல அவனை கூப்பிட்டு போலீஸ் ஆஃபீஸர் கேட்கிறாரு, நேற்று இவன் உன் கூட தான் இருந்தானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சார் என் கூட தான் இருந்தான் அப்படின்ற மாதிரி அவனும் உண்மையா சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்சு நம்ம ஜியோனும் இந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக இப்போ இவரை அரெஸ்ட் பண்ணீங்க, இவர் என்ன தப்பு பண்ணாரு, இவருக்கு எதுவுமே தெரியாது, இவர் ஒரு அப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு பயங்கரமாக கதறிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே ஜின்னும் பார்த்துட்டு, ஆமா என்ன நான் என் புருஷனுக்கு பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே இவ பண்ணிட்டு இருக்கா, நியாயப்படி நான் தானே அப்படி கத்தணும், அதான சீன் சீக்வன்ஸ் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ வந்து கேட்குறா, இப்போ என்னத்துக்கு நீங்க இவ்வளோ கோவப்படுறீங்க, அவரோட ஒய்ஃப் நானே சும்மா தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஐயோ நம்ம கொஞ்சம் ஓவரா தான் ரியாக்ட் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி அப்பதான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க. ஸோ எதுக்காக நம்ம ஜியோன் இப்போ இவ்வளோ கோவப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நிஜமாவே அது வந்து நம்ம ஹீரோ தான் அந்த மேனேஜரோட உடம்புக்குள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் தன்னோட ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷனலா கத்திட்டாங்க. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோன் பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவர் என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லி தெரிஞ்சு கூட என்னால் எந்தவித சப்போர்ட்டுமே அவருக்கு பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க தேம்பி அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த காட் வேற பக்கத்தில் உட்காந்து அப்படியே தோளில் தட்டி கொடுத்து ஆறுதலாக பேசிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது யாரா என் பக்கத்தில் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுச்சு. ஆனால் அந்த காட் நினைச்சா மட்டும் தானே இவங்களோட கண்ணுக்கு தெரியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா யாருமே அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி அப்படியே முடிச்சிட்டு இருக்காங்க, யார் எனக்கு இப்போ ஆறுதலாக பேசினது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லனுக்கு ஒரு பொண்ணு மேலே அஃபேர் இருக்கும்ல, அவளை தான் காட்டுறாங்க. இவ வந்து அடிக்கடி யாருன்னே தெரியாத ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாள்ல, அவங்கிட்ட தான் இப்போ மறுபடியும் பேசிட்டு இருக்கா, எதுக்காக அந்த ஒயிட் ஹூடியை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்டுட்டு இருக்கா. ஸோ நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம ஹீரோவோட நேம்ல அந்த லோனை ஃபேக்காக எடுத்தாங்கல்ல, அதில் இவளுக்கும் பங்கு இருக்கு போல. ஸோ அதனால தான் இவளுக்கு மேலே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கா, எதுக்காக இப்போ அவனை கொன்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோவும் அந்த ரூம்குள்ளே வந்துடுறான். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும், அன்னைக்கு ஒரு நாள் நான் குடிச்சிட்டு ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, அந்த சமையல்காரனோட நேம்ல யார் ஃபேக்காக லோன் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் நீ தான் வந்து என்கிட்ட சொன்ன அந்த லோன் அவனுக்கு சாங்ஷன் பண்ணி கொடுத்ததே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ விசாரிச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிய வருது அது நான் கிடையாது, வேற ஒரு பிரான்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி தான் அதை சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்கான். ஆனால் அவன் கடந்த 6 மாசமா வேலைக்கே வரல. ஸோ வேலைக்கே வராதவன் எப்படி அந்த லோனை சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்க முடியும்? அதுவும் இல்லாமல் அந்த பிரான்ச்சில் வேலை பார்த்த அந்த ஆள் கூட தான் நீ இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்க. ஸோ கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே எனக்கு அவரெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி இவ்வளோ மலிப்பி பேசிட்டு இருக்கா. பட் இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சந்தேகம் வந்துருச்சு. அதாவது அந்த லோன் ஏமாத்தின விஷயத்தில் இவளுக்கும் ஏதோ ஒரு பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மாக யோசிச்சுட்டு இவன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறா. அது என்னன்னா இப்போ ரீசெண்டாக அந்த ஒயிட் ஹூடி இறந்து போனால
அப்போ அந்த இடத்துல அந்த ஹீரோவோட பின் இருந்ததா, அதாவது இந்த மேனேஜரோட பின் இருந்ததா சொல்லி தானே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த பின் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நாள் நம்ம வில்லன் உயிரோடு இருக்கும்போது இவளோட வீட்டுக்கு போயிருப்பான்ல, அந்த நேரத்தில் அந்த பின்னை இவ தான் எடுத்து வச்சிருந்திருப்பா. ஸோ அந்த பின்னு தான் இப்போ நம்ம ஹீரோவை மாட்டி விடுறதுக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்த்தா இப்போ நம்ம ஹீரோவை அந்த கொலை கேஸில் யாரோ ஒருத்தங்க மாட்டி விட ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு இவளும் ஹெல்ப் பண்ணியிருக்கான் அந்த பின்னை கொடுத்து. இப்போ அடுத்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் பிரான்ச்சோட ஹெட் ஒருத்தர் இருக்கான்ல, அவனை போய் மீட் பண்ணுறான். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம், நம்ம ஹீரோ இந்த வில்லனோட உடம்புக்குள்ள வரதுக்கு முன்னாடி இந்த ஹெட் வந்து அந்த வில்லன் கிட்ட கேட்டிருப்பாரு, ஒரு 300 கோடி ரூபா பணம் கடன் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக அந்த ஹெட் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை அவருக்காக கடனாக கேட்டிருக்க மாட்டாரு, வேற ஒரு கம்பெனிக்கு தான் கொடுக்க சொல்லியிருப்பாரு. அதை கேட்டு நம்ம வில்லனும் யோசிச்சிருப்பான்ல. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து எழுதி கொடுத்துட்டான். 300 கோடி ரூபா இந்த பேங்க்ல இருந்து அந்த கம்பெனிக்கு அனுப்பிட்டான். பட் இவங்க அந்த பணத்தை அந்த கம்பெனிக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நஷ்டத்தில் போயிருக்கும். இதனால இவங்க கொடுத்த பணமும் இப்போ நஷ்டத்தில் தான் போக ஆரம்பிச்சிருந்திருக்கும். ஸோ அதை பற்றி தான் இப்போ இந்த ஹெட் பேசிட்டு இருக்காரு. பட் இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி பேசுறாரு. ஏன்டா நான் தான் உங்ககிட்ட அந்த கம்பெனிக்கு கடன் கொடுக்காதன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ பாரு நான் சொன்னதையும் மீறி நீ 300 கோடி ரூபா கடன் கொடுத்ததுனால நமக்கு தான் இப்போ நஷ்டம், அந்த கம்பெனி நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த வில்லனோட மெமரிஸ் எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு லைட்டாக வருது. சார் அன்னைக்கு நான் கொடுக்க சொல்லலை, நீங்க தான் கொடுக்க சொன்னீங்க, இப்போ என்ன நான் கொடுத்ததா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி எதிர்த்து கேட்கும்போது, டேய் நீ சும்மாறா, உனக்கு பழசு எல்லாமே மறந்து போச்சு, நீ ஏதோ சும்மா பைத்தியம் மட்டும் பேசிட்டு இருக்க, நான்லாம் கொடுக்க சொல்ல நீ தான் கொடுத்த அப்படின்ற மாதிரி இவர் இந்த இடத்துல மாற்றி பேசும்போது நம்ம ஹீரோவுக்கு செம்மையா சந்தேகம் வருது இவர் மேலே. இவரும் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாரு போல. அந்த வில்லனோட மெமரியை நினைக்கிறது மூலமாக எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இவர் தான் அந்த 300 கோடி ரூபா கடன் கொடுக்க சொல்லியிருக்காரு அந்த கம்பெனிக்கு, ஆனால் இப்போ ஏன் மாற்றி பேசுறாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கான்ல, அவனுக்கு இன்னொரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, இப்போ ரீசெண்டாக அந்த ஒயிட் ஓடி இறந்து போயிருப்பான்ல, அப்போ அவனோட வீட்டுக்கு வெளியில யாரோ ஒருத்தன் கேப்பெல்லாம் போட்டு நல்லா பெரிய கோட்லாம் போட்டு நடந்து போயிருக்கான். ஒருவேளை இவன் தான் அந்த ஒயிட் ஓடியை கொண்டிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இவருக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வேகமா அவனோட பொண்ணை மீட் பண்றதுக்காக போறான், அவனோட உண்மையான பொண்ணை மீட் பண்றதுக்கு. ஏன்னா லாஸ்டா அவளுக்கு பர்த்டே வந்திருக்கும்ல, அப்போ அவளுக்கு விஷயம்லாம் பண்ணிருக்க மாட்டான், அதை மறந்துருப்பான். அதனால தான் இப்போ அவசரமா வந்து அவளை மீட் பண்ணிட்டு, என்னை மன்னிச்சிருமா, உன் பர்த்டேவுக்கு என்னால் வர முடியல, விஷ் பண்ண கூட முடியல அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல இருக்கட்டும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் கேட்குறான், நீ வந்து உன்னோட அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றியாமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அங்கிள் நான் ரொம்ப மிஸ் பண்றேன், எத்தனை வருஷம் ஆனாலும் நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப எமோஷனலாக பேசும்போது இவனுக்கும் அப்படியே இந்த இடத்துல தன்னோட பொண்ணை கட்டி பிடிச்சி அழுகணும்னு தோணுது, நான் இங்கே தாமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் என்ன பண்றது, அப்படிலாம் பண்ண முடியாது இல்ல, அப்படியே சேடா வீட்டுக்கு போவானா. அப்போ அந்த இடத்துல நம்ம ஜின் வந்து கேட்குறா, எங்க நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணணும், அந்த ஜியான்ற பொம்பளைக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக அவங்க உங்களை அடிக்கடி வந்து மீட் பண்றாங்க, நீங்களும் அவங்களை அடிக்கடி மீட் பண்ணதா உங்க ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு, உங்க ரெண்டு பேருக்கு நடுவுலையும் என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. ஏன்னா இப்போ வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஹீரோ மேலே அதிகமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாள்ல, அதனால தான் கொஞ்சம் ஜெலஸாக ஃபீல் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் கேட்குறா போல. பட் அவன் எதுவுமே பேசாம இவ ஆல்ரெடி அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருப்பாள்ல, அதில் சைன் பண்ணி அதை ரிட்டர்ன் கொடுக்குறான். இவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, என்னடா இது, இப்போதான் நான் ஒரு ஃபேமிலியா இவர் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலான்னு பார்க்கும்போது இவன் என்னன்னா அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்து என்கிட்ட கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு அதை வாங்கிட்டு போயிடுறா. இதுக்கு நடுவில் நம்ம ஜியான் இருக்கான்ல, அவ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்றா. அங்கிள் நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி பேங்க் மேனேஜர் ஒருத்தர் நம்ம கிட்ட அடிக்கடி வந்து மீட் பண்ணார்ல, ஸோ ஃப்ரெண்டா இருந்தாலும் எதுக்காக நம்ம தேவைக்காக பணம் கொடுக்கணும், நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஏன் முன்னாடி வந்து நிற்கணும், அதுவும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் அவர் என்னோட ஹஸ்பண்டுன்னு சொல்லி எதுக்காக என்கிட்ட வந்து புலம்பிருக்கணும், அதுவும் இல்லாமல் உங்களோட பையன் சொல்லி உங்ககிட்டயும் எதுக்காக வந்து புலம்பிருக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே நேம், ஒரே டேட் ஆஃப் பர்த், அதுவும் இல்லாமல் ஒரே நல்ல ஆக்சிடென்ட்டும் ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை இவரோட ஆவிதான் இறந்து போனதுக்கப்புறம் அந்த மேனேஜரோட உடம்புக்குள்ளே போயிருக்குமா அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அங்கிளும் எல்லாத்தையுமே நம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லி மீட் பண்ணி அவங்ககிட்ட பேசவும் ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவரை ரொம்பவே அக்கறையாக பார்த்து கவனிச்சிக்கிறது, இவருக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இது நம்மளோட பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அழுக ஆரம்பிக்கிறான், ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம அப்பா பக்கத்திலே இருந்து கூட அவர் அப்பான்னு சொல்லி கூப்பிட முடியலையே நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சில ஆர்டிகல் எல்லாமே படிச்சு பார்த்துட்டு இருக்கான். அது என்னன்னா, இந்த வில்லன் வந்து லோன் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட இந்த பிரான்ச்சோட அந்த ஹெட் கம்பல் பண்ணதுனால இவன் அந்த லோன் கொடுத்துருப்பான்ல ஒரு கம்பெனிக்கு 300 கோடி, அந்த கம்பெனியோட ஓனர் பார்த்தீங்கன்னா இப்போ தலைமறைவா இருக்கான். ஏன்னா அவன் இந்த மாதிரி தான் பணத்தை ஏமாத்தி நிறைய பேங்க்ஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்கான் போல லோன்ஸ் எல்லாமே. ஸோ அதனால இப்போ அந்த ஓனரை வந்து கைது பண்றதுக்காக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அவனை தேடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயமும் தெரிய வருது. அது என்னன்னா, இந்த வில்லன் அஃபேர்ல ஒரு பொண்ணு கூட இருந்திருப்பான்ல, அவ மேல கூட இந்த லோன் விஷயத்துல நம்ம ஹீரோ சந்தேகப்பட்டிருப்பான். இப்போ அவளும் பாத்தீங்கன்னா மெடிக்கல் லீவ் எடுத்துக்கிட்டா போல, அதனால பேங்க்குக்கு வரவே இல்லை, ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன், இந்த லோன் விஷயத்துல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருமே கொஞ்சமா தலைமறைவாயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜியானுக்கு கால் பண்ணி ஜின் வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரா. இப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே
பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு. நம்ம ஜியோன் என்ன சொல்றானா, அவன் வந்து உன்னோட ஹஸ்பண்ட் கிடையாது, அவன் என்னோட ஹஸ்பண்ட், இறந்து போனதுக்கு அப்புறம் உன் ஹஸ்பண்டோட உடம்புக்குள்ள வந்திருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, என்ன லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க, உன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாதான், அதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். ஆனா அதுக்காக என்னோட ஹஸ்பண்ட் உனக்கு வேணும் அப்படின்றதுக்காக இப்படி லூசுத்தனமான காரணம்லாம் சொல்லிட்டு இருக்காத. அவர் என்னோட ஹஸ்பண்ட், எனக்கு மட்டும்தான், சரியா? இதுக்கப்புறம் தேவையில்லாம அவர் பின்னாடி சுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ கோவத்தோட கார்ல போய் உட்கார்றா. பட் இருந்தாலும் நம்ம ஜியான் சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள லைட்டா ஒரு யோசனை எல்லாம் இருக்குது. ஏன்னா அவரோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டு மறுபடியும் வந்ததுல இருந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காருல, நல்லா சமைக்கிறாரு, நல்லா குழந்தைங்க கிட்ட பாசமா பேசுறாரு, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த லேடி சொல்றது உண்மையா தான் இருக்குமா, என்னோட ஹஸ்பண்ட்குள்ள இருக்கிறது அவ ஹஸ்பண்டோட ஆவிதானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா பேங்க்ல ஒரு பணக்கார லேடி வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும்போது, இந்த பேங்க்ல ஒரு பொண்ணு வேலை பார்ப்பால, அவ எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது வேற யாரும் கிடையாது, அந்த வில்லன் அஃபேர்ல இருந்தால அந்த லேடியை தான் கேட்கறாங்க. நீங்க எதுக்காக அவங்களை கேட்கறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, இந்த பேங்க்ல என்னோட லாக்கரை அவங்க தான் பிரைவேட்டா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நான் பணம் எடுக்கலான்னு வந்தப்போ அவங்க வேற காணோம், இப்போ நான் எப்படி பணத்தை எடுப்பேன், அந்த லாக்கரோட சாவி வேற அவங்க கிட்ட தானே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் இங்க பாருங்க அவங்க வந்துட்டு இப்போ லீவ்ல இருக்காங்க, பட் இருந்தாலும் நாங்க அந்த சாவியை தேடி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட இடத்துல அந்த கீ இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது, அந்த வில்லனோட ஃப்ரெண்டு ஸ்டார்டிங்ல அந்த கீயை எடுத்து வச்சிருப்பான்ல அவளோட டேபிள்ல. ஸோ அதனால அந்த கீ பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே தான் இருக்கு. ஸோ இவங்க வந்து அந்த கீயை எடுத்து இப்போ அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி அந்த லாக்கரை அப்படியே அந்த லேடி கிட்ட கொடுக்குறாங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க எடுத்துட்டு மறுபடியும் கொடுங்க, நாங்கள் லாக் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அதுல வந்து ஒரு பென்ட்ரைவ் இருக்கும், இது என்னோடது கிடையாது, ஒருவேளை அந்த பொண்ணு தான் இந்த பணத்தெல்லாம் எடுத்து வைக்கும்போது இதுக்குள்ள போட்டிருப்பா போல, இது அவகிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவை அந்த லேடி கொடுத்துட்டாங்க. பட் இந்த இடத்துல அந்த பென்ட்ரைவை பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு டவுட் வருது, ஒருவேளை இந்த பென்ட்ரைவ் அவளோடதா தான் இருக்குமா, சேஃபா இருக்கணும்னு சொல்லி இதுல போட்டிருப்பாளா, சரி ஓகே இதுல என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து அப்படியே பிசியில் கனெக்ட் பண்ணி பார்க்குறான். ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு எல்லா விஷயங்களும் தெரியுது. அது என்னன்னா, அந்த வில்லன் கூட அஃபேர்ல இருந்த அந்த லேடி தான் எல்லா வேலையுமே பார்த்துருக்கா. அதாவது இந்த பேங்க்ல எந்தெந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே லோன் வாங்குற மாதிரி இருக்காங்க, அதுவும் இல்லாம அந்த மாதிரி ஆட்கள்லாம் யாரு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் அவ்வளோ யூஸ் பண்ணாம இருக்காங்க, அதுவும் இல்லாம பேங்க்ல இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாருமே யார் இப்போ ரொம்ப நாள் லீவ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அதுல சேகரிச்சு வச்சிருக்கா. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு என்ன பண்ண போறான்னா, ஆல்ரெடி பேங்க்ல லீவ் எடுத்திருக்காங்கல்ல அந்த எம்ப்ளாயிஸோட ஐடி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இந்த பேங்க்ல யார் யாரெல்லாம் வந்து அவங்களோட அக்கௌண்ட் அவ்வளோ யூஸ் பண்ணாம இருக்காங்களோ அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து லோனை சாங்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்றது மூலமா ஒருத்தங்களோட அக்கௌண்ட்ல இருந்து நம்ம லோன் எடுத்திருக்கோம் அப்படின்ற விஷயம் அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கே தெரியாது. ஏன்னா அவங்க தான் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்றதே இல்லைல்ல. அதுவும் இல்லாம லோனை சாங்ஷன் பண்ணி கொடுக்குற அந்த எம்ப்ளாய் பார்த்தீங்கன்னா லீவ்ல இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாய், இதனால இவங்களுக்கு எந்தவித ப்ராப்ளமும் வராது. எதுவா இருந்தாலும் லீவ் போட்டிருக்க அந்த எம்ப்ளாய் தான் போய் கேட்பாங்க, இதுதான் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, ஆனா இந்த வேலையை எல்லாத்தையுமே இவன் யார் சொல்லி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு மாதிரி குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஜியோன் இருக்கால, அவ இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அப்பா சீரியஸா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் அடிச்சு பிடிச்சிட்டு போறான். அப்படி போறதுக்கு முன்னாடி இந்த பென் டிரைவ்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் இந்த பென் டிரைவ் இது எல்லாத்தையுமே ஒரு கவர்ல போட்டு அங்க இருக்க ஒரு எம்ப்ளாய் கிட்ட கொடுக்குறான். கொஞ்ச நேரத்தில் போலீஸ் ஆஃபீஸர் இங்க வருவாரு, அவர்கிட்ட நீங்க இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட அப்பாவை போய் மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி முடியாம இருக்கிறத பார்த்துட்டு, அப்பா நான் தப்பா அவங்களோட பையன் அப்படின்ற மாதிரி இப்போ ஓப்பனா உண்மையை சொல்லிட்டான். அவனே ஒத்துக்கிட்டான். உடனே அவரும் சேடா பேசிட்டு இருக்காரு, எனக்கு தெரியும்பா, ஆனா நீ ஸ்டார்டிங்ல வந்து என்கிட்ட பேசும்போது அதை நான் நம்பல, அப்பா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது எல்லாமே கொஞ்ச நாள் தான், நான் சீக்கிரமா வந்து உங்க கூடவே சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல நீங்க வரவே கூடாது, சின்ன வயசுல இருந்து நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, என்னால உன்னை நல்லபடியா படிக்க வைக்கவும் முடியாது, சின்ன வயசுல இருந்து ஒரு சமையல்காரனாவே நீ வளர்ந்துட்ட, ஸோ அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்ச நீ இப்போ ஒரு பணக்காரனோட உடம்புல இருக்க, அதனால நீ அவன் உடம்புல இருந்து இங்கெல்லாம் வராத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வெளியில இருந்து நம்ம ஜியானும் கேட்டுட்டு இருப்பான். ஸோ அவளுக்கும் இப்போ கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு இவர் தான் தன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் தனியா வெளியே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிடுறான், இந்த மாதிரி நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லும்போது, என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு, நீ சொல்லி தான் எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு ஆல்ரெடி தெரியும், அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் இப்போ வரைக்கும் இங்கே வரமாட்டா அங்கேயே இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, எங்கள் பேங்க்ல நிறைய மோசமான ஃப்ராடு வேலைலாம் நடந்துட்டு இருக்குது, ஆனால் அந்த ஃப்ராடு வேலை எல்லாத்தையுமே பண்ணது நான் தான், அதாவது நான் ஒருத்தனோட உடம்புக்குள்ள இருக்கேன்ல இந்த மேனேஜர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ணாமல் நான் வந்தேன்னு வச்சுக்கோயேன், போலீஸ் எல்லாருமே என்னதான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போவாங்க, ஸோ அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோயினும் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டேரெக்டாக அந்த போலீஸ் ஆஃபீஸரை போய் மீட் பண்ணிட்டு, சார் இந்த மாதிரி நான் சில டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் பென்ட்ரைவ்லாம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னல, அது வந்துருச்சு இல்லை, வந்துருச்சு, பட் அதில் இருக்கிறதுலாம் என்ன எனக்கு புரியல அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை சார், எங்கள் பேங்க்லேயே வேலை பார்க்கக்கூடிய ஒரு லேடி தான் நிறைய ஃப்ராடு வேலைலாம் பண்ணியிருக்கா, அதாவது நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாருமே அவங்களோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க, அந்த அக்கௌண்ட்ல இருந்து இல்லீகலாக இவ தான் லோன்லாம் வாங்கியிருக்கா, அதுவும் யார் மூலமானா எங்கள் கம்பெனிலே பார்த்தீங்கன்னா நிறைய எம்ப்ளாயிஸ் லீவில் இருப்பாங்க, அவங்களோட நேமை யூஸ் பண்ணி தான் அந்த லோனை வந்து சாங்ஷன் பண்ணியிருக்கா, பட் இது எல்லாமே அவள் தனியாக பண்ணுற மாதிரி தெரியல, அவளுக்கு பின்னாடி ஒரு டீமே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அன்றைக்கி அந்த ஒயிட் ஹூடி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ண வந்தீங்கல்ல, அவன் இறந்து போன இடத்துல அந்த பின் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக நான் சொல்கிறேன்னு இப்போ நீங்கள் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு காலத்தில் எனக்கும் அவளுக்கும் இல்லீகலான ரிலேஷன்ஷிப்
இருந்துச்சு. அப்போ என்கிட்ட இருந்த அந்த பின்னை அவ தான் எடுத்து வச்சிருந்தா. ஸோ அந்த பின்னை தான் அந்த இறந்து போனவனோட இடத்துல போட்டுட்டு என்ன அந்த கேஸ்ல மாட்டி விடவும் ட்ரை பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாம இப்போ பாத்தீங்கன்னா அவ லீவ் போட்டு எங்கேயோ போயிருக்கா. ஒருவேளை அவ தப்பிச்சு போக ட்ரை பண்றாளா என்னன்னு தெரியல. ஆனா ஒண்ணு சார், இந்த பேங்க்ல பண்ண எல்லா ஃப்ராட் வேலைக்கும் அவ தான் காரணம், நான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே நம்ம போலீஸ் ஆஃபீஸரும் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல தேட ஆரம்பிக்கிறான். நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்றான், இந்த மாதிரி இந்த லேடி வந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றாங்க, நம்ம வந்து அவங்கள பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா அவ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்துட்டு இருக்கா. அதுவும் இல்லாம அவளோட டீம் ஆளுங்க யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க போல, அவங்க கிட்ட பேசிட்டும் இருக்கா. இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் நிறைய ஏர்போர்ட், அதுக்கப்புறம் நிறைய ஹோட்டல்ஸ், இது எல்லாத்துலயுமே தேடி பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு தான் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காரு. டே, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நிஜமாவே அந்த லேடி தான் அந்த ஃப்ராட் வேலை எல்லாத்துக்குமே காரணமா? ஏன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலயுமே தேடிட்டேன் என்னோட போலீஸ் ஃபோர்ஸை வச்சு, ஆனா அவளை கண்டுபிடிக்கவே முடியல. அவ நிஜமா ஃப்ராட் வேலை பண்ணாலா இல்ல நீ அதை எல்லாத்தையுமே பண்ணிட்டு அவ மேல பழி போடுறியா அப்படின்ற மாதிரி இவர் இந்த இடத்துல கேட்கும்போது நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருது. அதாவது அந்த வில்லனோட மெமரி இருக்குல்ல, அதை நினைச்சு பார்க்கறான். அதுல ஒரு டைம் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருப்பானா, எனக்கு இந்த மாதிரி ஃபிளைட்ல போறதை விட கப்பல்ல போறது தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. அதனால சரி இந்த கப்பல்ல எல்லாம் போவாங்கல்ல, நீங்க அந்த இடத்துல போய் தேடி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவரும் சரி ஓகே நான் அங்க போய் வேணா தேடி பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இதுக்கு நடுவில் நம்ம ஜின் பாத்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிக்கிட்டு ஒரு டேட்டிங் மாதிரி வெளியே போறாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ நடந்துக்கிற விதம், பேசுறது, இதெல்லாம் பார்க்கும்போது அவளோட ஹஸ்பண்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ மற்றவங்க சொல்றதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, இவர் என்னோட ஹஸ்பண்ட் தான், ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்காரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பா. பட் ஆக்சுவலா நம்ம ஹீரோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சுலாம் இருக்க மாட்டான். அந்த வில்லன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் இருக்கான். ஏன்னா அந்த வில்லனோட உடம்பு தானே இது, அதுவும் இல்லாம அவனோட மெமரிஸும் இவங்கிட்ட தான் இருக்கு. ஸோ அதனால தான் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணுவானோ அதே மாதிரி இவன் பண்ணிட்டு இருக்கான். பட் இதை பார்த்து நம்ம ஜின் தப்பா புரிஞ்சுக்கிறா, இது நம்மளோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஆஃபீஸர் கரெக்டா அந்த கப்பல் போற இடத்தெல்லாம் தேடி பார்த்துட்டு இருந்திருப்பார்ல அந்த வில்லன் கூட அஃபேர்ல இருந்த பொண்ணை. ஸோ கடைசியா பாத்தீங்கன்னா அவ தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி கரெக்டா அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த காட் தான் காட்டுறாங்க. அதான் தவறுதெல்லாம் ஃபர்ஸ்ட் அந்த உயிரை எடுத்திருப்பார்ல, நம்ம ஹீரோவோட உயிரை எடுத்தார்ல, ஸோ அந்த கடவுள் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இதுக்கப்புறமும் இந்த பிரச்சனையை கண்டினியூ பண்ண நான் விரும்பல, இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும், ஹீரோ எப்படியாவது மறுபடியும் அவனோட ஃபேமிலிக்கே போகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவர் வந்து ஒரு பிளான் பண்றாரு. அது என்னன்னா நம்ம ஜியானோட மொபைல்ல இருந்து நம்ம ஹீரோவுக்கு கால் பண்றாரு. அப்ப அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட மொபைல அவன் எடுக்காம நம்ம ஜின் வந்து பார்த்து எடுக்கிறா. அப்போ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி நேம்ல போட்டிருப்பான். ஏன்னா உண்மையாவே ஜியான் தானே அவனோட ஒய்ஃப். பட் இருந்தாலும் இது யாரு, எதுக்காக இவங்களோட நம்பரை ஒய்ஃப்னு சொல்லி சேவ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்க்கு ஒரு மாதிரி டவுட். உடனே அட்டன் பண்ணி பேசும்போது அதுல நம்ம ஜியானோட வாய்ஸ் தான் கேக்குது. இதை கேட்டோன்னா அவ அப்படியே உடனே ஷாக்ல போனை கட் பண்ணிட்டா. பட் ஆனா இந்த இடத்துல நம்ம ஜியான்லாம் கால் பண்ணி அப்படி பேச கிடையாது. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த காட் தான். ஏன்னா நம்ம ஹீரோ ஜியான் கிட்டே போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணியிருக்காரு. ஸோ இப்போதான் நம்ம ஜின் கொஞ்சம் கொஞ்சமா நினச்சிக்கிட்டு இருந்தா இவர் நம்மளோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த நேரத்தில் இதை பார்த்த உடனே அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இவளோட நம்பரை ஒய்ஃப்னு சேவ் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பா இவர் என்னோட ஹஸ்பண்டா இருக்க மாட்டாரு, அவளோட ஹஸ்பண்ட் தான் போல அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்ல இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போறதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.